ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அரசாணையும் வெளிவந்திருக்கிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஜல்லிக்கட்டும் பிரேக்லா பந்தயமும் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் நிரந்தர தீர்வை வலியுறுத்தி தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மதுரை தமுக்க மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிணைந்திருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டறியலாம். நாகராஜன், தொடர்ந்து 6வது நாளாக மதுரை தமுக்க மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஜல்லிக்கட்டு வேண்டும், அதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்ப அலங்காநல்லூர்ல மொத்தமா எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க? அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டும் அவங்க நிரந்தர தீர்வை முன்வைப்பதற்கான காரணங்களா அவங்க எதை சொல்றாங்க? தமிழக அரசு அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமுக்க மைதானத்தை பொறுத்த வரைக்கும் 6வது நாளாக கூடிய கூட்டம் கொஞ்சம் கூட அதாவது உற்சாகம் குறையாமல் ஒட்டுமொத்தமாக அனைவருமே அந்த போராட்ட குரலும் ஆகட்டும், அதே போல அந்த தோழமை ஆகட்டும், ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு எல்லா வகையிலும் பகிர்ந்து உதவிகள் செய்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் அதிகம் பங்கேற்றது போல அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு வகைகள் அவர்கள் உதவி செய்வதற்கான நபர்களும் குடும்பமாக உதவி செய்கிறார்கள். நம்ம இப்போ பார்த்துக் கொண்டிருக்க கூட பெரியார் பேருந்து நிலையம் அருகில் இருந்து ஒரு குடும்பம் தங்களாக வந்து, அதாவது காபி, இந்த மாலை நேரம் என்பதால் காபி டீ என்று அவர்களுக்கு தேவையான குடிபான வகையில் குடிப்பதற்கான டீ காபி போன்ற வகைகளை கொண்டு வந்து கொடுத்து வருகிறார்கள். இதே போல ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவர்களுக்கு, அதாவது அடுத்தடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கும் இந்த தோழர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த எல்லா வகையிலும் உதவி செய்வோம் என்று அந்த உணவு மற்றும் பல்வேறு வகையில் உதவி செய்து வந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக, அதாவது போராட்டம் நடத்தி வரும் இந்த இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக பல்வேறு இடங்களில் அதாவது உற்சாகமாக அந்த உற்சாகம் எல்லோரும் குறையாமல் இருப்பதற்காக இசை கச்சேரிகள் போல சிறு சிறு கோர்களாக இருந்து அதுவும் நடத்தி வருகிறார்கள். இது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உற்சாகம் குறையாமல் வைத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இதே நேரம் ஒரு மழை வந்தது, அதாவது மழை அவ்வப்போது பெய்து வந்தது இந்த பகுதியில். இதன் காரணமாக அவர்கள் நிற்குவதற்கு சிரமமாக இருந்தது. எனவே போராடக்கூடிய அந்த மக்கள் எந்த வகையிலும் பாதிப்படையாமல் இருப்பதற்காக தற்பொழுது தார்பாய்கள் கட்டி வருகிறார்கள். பந்தல் அமைக்கும் பணி தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வேலைக்கும் இங்கிருந்து எதற்காகவும் யாரும் புதிதாக நியமிக்கப்படுவதில்லை. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்தந்த வேலைகளை அவர்களே செய்கிறார்கள். அனைத்துமே, அதாவது ஒரு உணவு தயாராகுவதாகட்டும், உணவு பரிமாறுவதாகட்டும், உணவு பகிர்வதாகட்டும், அதே போல அதை ஒழுங்குபடுத்துவதாகட்டும், அதே போல முடிந்த பிறகு அதை சுத்தப்படுத்துவதாகட்டும், அந்த இடத்தை அனைத்துமே இங்கே கூடிய தன்னார்வம் மிக்க அந்த இளைஞர்களாலும் அந்த இளம் பெண்களாலும் தான் மேற்கொள்ளப்படுகிறது. இவர்களுக்கு ஆதரவாகவே பல்வேறு தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதாவது எல்லா வகையிலும் அறிவுரை சொல்வதற்கும் ஆகட்டும், அதே போல இந்த கோத்தங்களுக்கு சேர்ந்து ஒத்தாசையாகட்டும், அதற்காகவும் மூத்த பெண்களும் வந்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்த பெண்களும் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். எனவே எல்லா வகையிலும் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக கூட இந்த போராட்டத்தை கொண்டு போய் செல்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒற்றை கோரிக்கையான அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அதுவும் நிரந்தர தீர்வாக, அது நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதன் நிரந்தர சட்டம் இயற்றப்பட்டு நடத்தும் பொழுது அது எங்கள் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக அந்த ஜல்லிக்கட்டு இருக்கும் என்கின்றனர். எனவே அதற்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் வரை அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவோம் என்பதும் தொடர்ச்சியாக தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே தமிழக முதல்வர் அறிவித்தது கூட ஒரு வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், முற்றிலுமான நிரந்தரமான அந்த சட்டம் என்பது அமைந்தால் மட்டும்தான் அது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக அமையும் என்கின்றனர். அதன் காரணமாகவே எங்களது போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் என்பது இதற்கு தற்பொழுது வரை எந்த ஒரு முடிவற்றும் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதற்கு ஆதரவும் நாளுக்கு நாள் பெருகி வருவது இங்கு போராடக்கூடிய மற்ற மக்களுக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தை தந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்கள். அதாவது சிறு சிறு குழுக்களாக பிரிந்துள்ள அந்த இடங்களில் அந்த பெண்கள், அதே போல இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவருமே மற்றவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை தெரியப்படுத்தி வருகிறார்கள். அதாவது வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அதாவது இங்கு இணையதள வசதி கிடைக்காம இருப்பதால் கிடைக்கக்கூடிய செய்திகளை, வெளியிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து பரிமாறுகிறார்கள். அதே போல மற்றவர்களுக்கு உற்சாகம் குறையாமல் இருக்க சிறு சிறு குழுக்களாக இருந்து பாட்டு பாடுகிறார்கள், இசை கச்சேரி போல
அவர்களை உற்சாகம் குறையாமல் இருப்பதற்கான முயற்சிகளை அதிக அளவில் மேற்கொள்கிறார்கள். இது இந்த கூட்டமானது தொடங்கிய இடத்திலிருந்து முடியும் இடம் வரை மிகப்பெரிய, அதாவது ஏற்கனவே மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த திருவிழாக்கள், மிகப்பெரிய திருவிழாக்கள் நடக்கும் பொழுது இந்த அளவிற்கு கூட்டம் பார்க்க முடியும். ஆனால் அந்த கூட்டத்தை தாண்டிலும் மிகப்பெரிய கூட்டம், அதுவும் மிகுந்த கரகோஷத்துடன் உற்சாகத்துடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த 6வது நாளும் கொஞ்சம் கூட குறையாத, உற்சாகம் குறையாத ஒரு கூட்டத்தை பார்க்க முடிவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. தற்போது வரைக்கும் அந்த உதாரணங்கள் மாறவில்லை. அனைத்துமே மற்றவர்களுக்கு ஒற்றுமைக்கும், உதவி செய்வதற்கும், பகிர்ந்தளிப்பதற்கும், மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதற்குமான எல்லா செயல்களுக்குமான ஒரு உதாரணமாக இங்கு பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்பது தற்போது வரை இந்த உற்சாகம் குறையாமல் நடந்து வருவதற்கு பல்வேறு வகைகளில் பல மக்கள் உதவி செய்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த உதவிகள் என்பதும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. எவ்வளவு மக்கள் தொகை என்பது எந்த அளவிற்கு அதிகரிக்கிறதோ இந்த பகுதிகளில் போராடும் மக்களின் எண்ணிக்கை, அதே போல அவர்கள் உதவி செய்வர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இங்கே உதவி செய்ய வருபவர்கள் கொடுக்கப்படும் பொருட்கள், உணவுப் பொருட்கள் ஆகியவை அனைத்துமே ஒரு இடத்தில் சேர்க்கப்படுகிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி, அதாவது அவர்களுக்குள்ளாகவே, இளைஞர்களுக்குள்ளாகவே பேசி வைத்துக் கொண்டு அவர்கள் மட்டுமே ஒரு சிலர் நிர்வகிக்கின்றனர். எனவே மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திறன், அதே போல ஒரு ஒழுங்குபடுத்தும் திறன், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் திறன், அந்த கூட்டத்தை பாதுகாக்கும் திறன் என அனைத்து வகைகளும் இளைஞர்கள் மிக சிறப்பாக புரிவதை இங்கு வந்திருக்கக்கூடிய மற்ற துறை சார்ந்த வல்லுநர்களும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். இங்கு மருத்துவர்கள், டாக்டர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அதே போல சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே இங்க இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் இங்கு நடக்கக்கூடிய அவர்களுடைய போராட்டத்திற்கு அருகில் இருந்து கொண்டே ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளும் செய்து வருகிறார்கள். எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களது போராட்டம் என்பது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வது என்பது தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிக்கும் விதமாக, அதாவது மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாகத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த ஒற்றுமையின் புலப்பாடு, அதே போல அமைதி, அறவழி போராட்டம் என்றும் பெயருக்கேற்ப அவர்கள் செயல்படும் விதம் அனைத்துமே இங்கு வந்து பார்க்கலாம் என்று வரவர்கள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபடும் எண்ணத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு முதலில் தொடங்கி முடிவு வரைக்கும் இந்த சாலை முழுக்க மட்டுமில்லாது இந்த சாலை பரவலை தாண்டி அடுத்த தல்லாகுளம் பகுதியிலும் இந்த கூட்டம் என்பது அதிகம் இருக்கிறது. அங்கேயும் எந்த சலசலப்பும் இன்றி கோஷங்கள் மட்டுமே மிகப்பெரிய ஒரு பேரிடராக வந்து செல்லும் அவ்வப்போது கடலலை போல. மற்றபடி எந்த ஒரு சலசலப்பும் இடம் கொடுக்காமல் இந்த போராட்டம் என்பது அமைதியாக அறவழி போராட்டமாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அது எல்லா பகுதியிலுமே, அதாவது போராட்டம் நடக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே பார்க்க முடிகிறது. தமிழரசன். நாகராஜன், உறுதி குறையாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ரொம்ப உற்சாகமாகவே போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருவதா நீங்க குறிப்பிட்டீங்க. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்று அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டு சற்று முன்னதாக அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள், மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யணும், அதற்குண்டான விதிமுறைகள் இதெல்லாமே வகுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு அந்த அம்சங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது. இந்த தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மேற்கொள்ள வரும் முயற்சிகளை அங்க மதுரை தமுக்கத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எப்படி பார்க்கறாங்க? இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளுக்கு அவங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கு? தமிழரசன், இங்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக, ஒரு தமிழ் சமூகமாக, ஒரு தமிழ் குடி மக்களாக இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு குடிலாக, ஒரு ஒட்டுமொத்த ஒரு குடும்பமாக இங்க இருக்கக்கூடிய சுமார் 40,000க்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குடும்பமாக இருந்தாலும் தனித்தனியாக இருக்கிறார்கள். அதாவது அரசின் செய்தி என்பது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தலைமை வேண்டும். ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு அனைவருமே ஒரு தலைவர்கள் போல, அனைவருமே இளைஞர்கள், அனைவருமே தன்னெழுச்சி மிக்க இளைஞர்களாக செயல்படுவதால் ஒவ்வொருவருக்கும் கொண்டு போய் ஒரு செய்தியை சேர்க்க வேண்டியிருக்கிறது. அது பலரால் நம்பப்படுகிறது, பலரால் நம்ப முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. அதன் காரணமாகவே அரசின் பேச்சு என்பது நேரடியாக சென்னை மற்றும் மதுரை அலங்காநல்லூரில் போராடக்கூடிய அந்த மக்களிடையே நேரடியாக அந்த விஷயம் செய்தி சேர வேண்டும். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அதே போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த அரசின் திட்டங்கள் முழுமையாக அவர்களுக்கு விளக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்களுக்கு கோரிக்கையா இருக்கிறது. அங்கு தீர்வுக்கு வந்தால் இந்த போராட்டம் என்பது இங்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசன்.